இது வயதுக்கு வந்த சடங்கு கிடையாது. கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகிக்குமா? நம்மளும் 1000 கோடி மாடு. கல்யாணம் ஆகி நம்மெல்லாம் மகப்பேறு பெற்றெடுத்தவன். நம்மெல்லாம் புள்ள மக்கள் பெற்றனாலதான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணலாம் பார்த்து 1000 பேர்த்த 5 வேலை செய்ய கூப்பிட்டாரு. அந்த கோட்டைக்கு ஆமா நம்மளாம் சக்கரக்காரங்க கொண்டு கொடுத்துட்டு நம்ம வேலைக்கு சேர்ந்தோம். அதனால இப்ப நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மாசம் 30 ரூபாய் சம்பளம். ஏதாவது வாட்ட ஞானமா காலையில பச்சரிசி உப்புமாவு, மத்தியானம் பச்சரிசி சாப்பாடு கூட்டு பசு மாட்டு நெய். மாலையில ஆச்சுனாக்கா ஆளுக்கு ஒரு டம்ளர் காப்பி. அது இல்லாம ஆளுக்கு 4 கோதுமை தோசை, 2 ரவா இட்லி. பரவாயில்ல, ஆளுக்கு ஒரு டம்ளர் காப்பி. சாப்பாடு காட்டங்காட்டமான சாப்பாடு. ஆரியமால கோட்டையில நம்மளுக்கு கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட வினோதமான வேலை நடந்திருக்கிறது. நேரத்துல நம்மளுக்கு எங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆக போகுது? நம்மள முடிஞ்சு போச்சா? கல்யாணமான பெண்கள் அம்மா நம்ம கல்யாணம் ஆகாம ஆரியமால கோட்டை நம்ம கோட்டையில் இருக்கிறவ மகாராணியாய் ஆரியமாலை. அவளை போய் பார்ப்போம். 1000 கோடிமா கிளம்புறப்பட்டு மக்களோடு ஆரியமாலையை வந்து கண்ணால் கண்டார்கள். 1000 கோடி மாதம் காத்தவராய சுவாமியாகப்பட்டவர் கட்டப்பட்ட தாலி, போட்ட வளையல், இடையில கட்டப்பட்டிருக்கக்கூடிய பட்டு வஸ்திரம், உள்ள பூமாலை, ஆரியமாலைக்கு சும்மா ஜொலிக்குது. காத்தவராய கட்டப்பட்ட தாலியாகப்பட்டது சுபமாங்கல்யமாகப்பட்ட அந்த மாங்கல்யம் தலபோல மாங்கல்யோ கை போல மாங்கல்யோ 1000 பேர் அவளை பார்த்தாரு. அவரை ஆரியமாலையை எழுப்ப ஆரியமாலையிலிருந்து நித்திய கர்மாரிக்கம் கடைபிடித்து முகத்தை நிலக்கண்ணாடியை வந்து பார்த்தா. ஐயோ செங்கமலை என்ன செய்வேன்? எங்க அப்பா ஐயரம்பரம் நடக்கிறேன். நான் பிறந்த காலத்துல எங்க அகலத்தை கணித்து பார்த்தார்கள். 14வது வயசுல என்ன யாரோ ஒருத்தர்
ஆமாங்க அதனால எவனா ஒருத்தர் எங்க அப்பாவுக்கு 1000 பேர் நான் கூடி கோட்டையை கட்டி 1000 பேர் காவலாளிகளை வைத்து தனியா கொண்டாந்து வச்சார். இப்ப அந்த கோட்டைக்கு பூட்டெல்லாம் ஒரு வேட்டு வச்சுட்டு எவனா வந்து தாலி கட்டிட்டு போயிட்டான். எங்க அப்பா ஒன்னா சேர்ந்து அடியே மகளே உன்னை வந்து தாலி கட்டினானே அவன் நம்ம இணையா இல்ல நம்ம துணையா உனக்கு சரிப்பட்டவனா இளமையா முதுமையா கிழவனா இப்படி கேட்டா என்ன பதில் சொல்லுவேன். யாரு அல்லது கிழவனா அதை விட இளமையானவனா அவன் இணையா அவனுக்கு துணையா எந்த குலத்துல பிறந்தவன் யாரு உன்னை தாலி கட்டினவன்னு கேட்டா சங்கமா எங்க அம்மா சொல்லுவேன். இந்த கோயில் பூசாரி இருக்காரு அவரை காட்டி போறது அந்த அம்மா என்ன சொல்லி குளிப்பாட்டுக்குது யாரு செய்த வேலையா இருக்கு வேலைன்னு நினைக்கிறேன். நம்ம ஜாதி கல்யாணம் வேண்டிய ஆசைக்காரனுக்கு அறையானது தரித்தார். அந்த கரையாக திருமாங்கல்யமாக சூடி ஆனந்தத்தோடு மரப்பட்டிய கருத்துல உத்தராணி கொண்டிருக்கிறது. அப்படி சின்ன அறகாரனால கருதி வந்து நின்றிருக்கும். அப்படி இருக்க இப்ப ஏற்பட்ட வேலையில் எங்க அம்மா செய்வேன்
சந்தோஷ் குமார், அஞ்சலை, ராஜலட்சுமி, குடும்பத்தார் வீரால் 101 ரூபாய் பணம் மகமாரியம்மாள் பங்க துணையாயிருந்து சர்வநாட்சரங்களும் பெற்று சுரேஷேமா மங்களகரமா மகராஜனாமா வேணுமென்று மகமாரியம்மனை பார்த்து விதி மோசம் வந்த கருதி அதனால இந்த உயிரை வச்சிருக்க கூடாது. அம்மா அப்பாவா இருக்கிறவங்க ஒரு பொண்ணா பிறந்து உயிர வளர்ந்த காலத்துல அம்மா அப்பாவா இருக்கிறவங்க பார்த்து கல்யாணம் செய்து கொடுத்தா அந்த குடும்பத்துல அந்யோன்யம் பிறக்கும், அன்பு பிறக்கும், கெவுருவத்தை உருவாக்குவா பொண்ணு. ஒரு சந்தோஷத்துக்கு நிம்மதி உண்டு உண்டு. சரி, இதே நேரத்துல யாரோ தெரியல நமக்கு தாலி கட்டிட்டு போயிருக்கிறோம் அம்மா. இந்த நேரத்துல உயிரை வச்சிருக்கூடாது, தாலி வச்சிருக்கூடாது, உயிரை வச்சிருக்க கூடாது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு கை சோர்ந்து நெய் சோர்ந்து உடல் சோர்ந்து உள்ள சோர்ந்துட்டு இருக்குது. ஆரியமால் அடியால் முரண்டால் விழுதால் ஓடினால் ஆடினால் பாடினால் கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையை கட்டி பார்த்தா மாலையை கட்ட முடியல. கையில் இருக்கக்கூடிய வளையலை உடைத்து பார்த்தா உடைக்கல. தாலி எடுத்து பார்த்தா இருக்க முடியல. ஏன்? நாராயண சொல்லி கொடுத்தது அந்த மாதிரி பகவான் நாராயணமூர்த்தியினுடைய அருளால கிடைக்கப்பட்ட பொருள். காத்தவராய சுவாமி கையை வச்சா அவருக்கெல்லாம் கேட்டுலாம் உடைக்கலாம் உருவலாம் ஆகணும். ஆமா, இல்லாவிட்டால் இது அகராது. அப்படி வரப்பிரசாதம் பெற்றது. அப்படி ஏற்பட்ட வேலையில் சரியா ஆனந்தம் பெறவே நம்பி நீ அழுவத்திலேயே ஒரு காரணம் இருக்குதா, இருந்தாலும் வயசு இப்படி ஆகக்கூடாது. ஆனா நம்ம இங்கவே அழுதுகிட்டு கொண்டுட்டு இருக்கு, நாள் பொழுதா போயிட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி நடந்தது செப்ப தேவடா பிள்ளைங்களா எனக்கு சொன்னீங்களா அப்படின்னு உங்க அப்பா என்ன திட்டுவாரு. அதனால இந்த சமாச்சாரத்தை அப்பாவுக்கு தெளிவுபடுத்த நல்லதுன்னு எனக்கு தோணுதுமா சொல்றேன். ஆமா ஆமா, அப்படியானாக்க ஆடினாலும் அறைக்குள்ளாடுதுன்னு வெளியே தெரியாம நம்ம நினைக்க கூடாது. ஆடினாலும் ஒரு நாள் பழச்சில் ஆடும் ரோட்ல வந்து சிரிப்பா சிரிச்சு சின்ன மூலம் அடிச்சு போடும். அதனால இந்த சமாச்சாரம் வெளியே தெரியாம இருக்க போறதில்லை. எனக்கு தாய் என்ன சமாச்சாரத்தை எங்க அப்பா ராஜ பிரகமாக்களுக்கு தெரிவிக்க வேணும் அப்படின்னு சொல்லி நிறுவத்தை எழுதி புத்தூரக பட்டமாத்தியப்பட்டி ஆரிய தேசத்துக்கு அந்த செங்கமல கையில ஒப்படம் கொடுத்து அனுப்பும்படியா உத்தரவிடுறான். நிறுவத்தை சீட்டு பெற வேடுங்க ஆனந்தத்தோடு இருக்கு. ஆரியமாலை எப்படி இருக்கிறா போல
ஆகிய தகப்பனார் அவர்களுக்கு யானாகிய ஆரியமாக என்னவென்றால் நேற்றைய தினத்திலே ஒரு வரையற்கான கிழவர் வந்தார். மழையில் போட்டுக் கொண்ட சற்று நேரத்திற்குள்ள காரையானது தெரித்த அன்று மாலை மசக்கப்பட்ட நேரம். அந்த நேரத்தில் அந்த காரையானது நான் தெரித்துக் கொண்டேன். அன்று இரவு இருந்து மறுநாள் காலையில் இருந்து பார்க்கும் கிரமத்தில் அவர் கொடுக்கப்பட்ட கழுத்துல போடப்பட்ட காரையாகப்பட்டது. அந்த காரை தாலியாக மாறி போல கை போல சிங்காரமா பொட்டு மணி குண்டு மணி பொட்டோட பாபாவுக்கு தாலி பிரகாரம் கழுத்துல முஞ்சலாடிட்டு இருக்குதப்பா. அப்பா கிளைகளெல்லாம் வந்து தாலியை வெட்டி எடுத்தாச்சு எடுக்காவிட்டால் சாமியே சின்னாட்டி உங்க மகாரியமாரா 28 எங்க அப்பா முடிவை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஆரியமாலையமாவட்டவள் செக்காமலந்து இடத்துல நிறுவத்தை கொடுக்க செக்காமலந்து நிறுவத்தை எடுத்துக் கொண்டு ஒரே பதட்டம். அவரு கை சோந்து நீ சோந்து சோந்து உள்ள சோந்து வேகாதி வேகமா அவரப்பட்டு புத்தூராக வர்றதுக்குள்ள அப்பா பற்றி சுப்பா பற்றி ஏலம் பற்றி ரங்கு பற்றி எங்கிடி சுப்பு பாணி என்று சொல்லும்படியான சுந்த பிராமணர்களாய் நம்பியாரும் மகாராஜாட்சி என்ன ஜாதக பிரச்சனை பிரகாரம் இப்ப வயசு என்ன ஓடுது அவ ஜாதகத்தை பார்ப்போம் அப்படின்னு சங்கல் பறையாரடி சேர்ந்து யாவற்றமான பிராமணக்கள் மகாராஜ ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் போது பொருந்திருந்த உதாரணத்தை ஆரியமாலைக்கு ஆதி மாதம் 6ஆம் தேதி பஞ்சமி திதி கும்பலக்குணத்துல பிறந்தபடினால நேத்தியோட பிள்ளைக்கு 16 வயசு முடிஞ்சு போச்சு. பரவாயில்ல. இன்று 16 வயது முடிந்து 17வது தொடக்கத்துல ஒரு நாள் 8 மணி நேரம் ஆகுதுறான். சரிதான். அந்த நேர கணக்கு பிரகாரம் பிள்ளையாகிய ஜாதக கணிப்பின் பிரகாரம் லக்னாதிபதி என்று சொல்லும்படியான ஒண்ணுல லக்னத்துல சித்தப்பம்மா இருக்கிறா சித்தப்பம்மா அங்கெல்லாம் போய் உட்காடுறான். நீ வச்சிருக்க சாதகம் ஆமாண்டா. என்ன கேட்டா என்ன அர்த்தம்? லக்னாதிபதி என்று சொல்லும்படியான 1ஆம் இடத்துல லக்னாதிபதி உச்சம் பெற்றிருக்கானா? ஆமாண்டா. ஆட்சி பட்டானா தெரியும். ஆமாண்டா. உச்சம் பட்டானா ஆகாதுடா. உச்சம் இருக்குது. சிவசிவா லக்னஹேந்திர வேரி உச்சம் பெற்று இருக்குது. ஆகாது. 2 3 4 5 6 7ஆம் இடத்துல ராகு 8ஆம் இடத்துல கேது 10ஆம் இடத்துல தம்பி சந்திரனும் சனியும் ஒண்ணு சேர்ந்திருக்கிறான்டா.
10ஆம் இடத்துல சந்திரனும் சனியும் ஒண்ணு சேர்ந்தாக்க அவளுக்கு ஆகாத கல்யாணம் நடக்கும். சிவசிவா சிவசிவா பதவியை குலைக்கும். ஆமா, ஆமாங்க. அவ எங்க போனாலும் அவளுக்கு அபிஷேகிங்கிற பட்டம் வந்து சேரும். அப்படி உண்டோ? ஆமா ஆமாவாய். நம்ம பிள்ளைக்கு வராதுடா. நம்ம யாரு? நம்ம பிராமண குலம்ல ஒன்னாச்சு தனியா கோட்டை கட்டிருக்கேமே. நம்ம பிள்ளைங்க எப்படி வராது? கல்யாணம் நடந்திருந்தா சரி ஒரு சேதி வந்திருக்காளா? என்ன அபிஷ்டு உன் வாயில கோயிப்பி வச்சு தேய்க்க இல்ல. கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரம் பிள்ளை ஒரு ஓலை கொண்டாந்துருப்பா, ஒரு நீஸ் வந்துடும் சொல்லலாம். சேதினா 7 வருஷமா சேதி வரும். நெல்ல வந்து சொல்லு. 16 வயது முடிவு. 8 மணி நேரம் ஆகி போச்சுடா தம்பி. அப்படி நேத்திய வரைக்கும் குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்தாரு. நல்ல குரு. நல்ல குரு. சரி சுபகுரு. இப்ப 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. பதவிய குலைச்ச குரு. பல பல விதமான இன்னலுக்கு ஆளாக்கக்கூடிய குரு. அவர் பாட்டுக்கு இருக்கட்டும். பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கல இல்ல இல்ல அவ பிள்ளைய அழைச்சிட்டு வந்து பொட்டு வண்டியை கூட்டுங்க, குதிரைய கட்டுங்க, நீங்க எல்லாம் காவலாளி அனுப்புங்க. அதுல ஒரு 10 பிராமணன் கூட போங்க. பிள்ளைய அழைச்சிக்கிட்டு இருக்கிற பொருள் அள்ளி போட்டுக்கிட்டு பிள்ளைய அழைச்சிட்டு வந்துடலாம். ஆகட்டும் அண்ணா அப்படின்னு பிராமணாக்கள் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா சீசா இவ்வளவுதான் இந்த ஜாதகத்துல உள்ள பிரகாரம். சரி இது இப்படியே இருக்கட்டும். இருக்கட்டும் வாய். ஆமா கொஞ்சம் யாவது போதனா அடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஆகாரம் முடிச்சுட்டு சிவாலயத்துல சிவபூஜை பண்ணி முடிச்சுட்டு போய் ஆடி மலை அடிச்சு வந்துருவோம். அப்படியே ஆகட்டுனா அப்படின்னு 1000 பேரும் எத்தனை பாக்கு பைய வந்து தாம்பளம் போட்டாங்க. அந்த நேரத்துல அந்த சங்க மனமாகப்பட்டவ சீட்டு கொண்டு சாமியே சாமி போலங்க மவளுக்கு 1000 பேர் காவல் காவல் போட்டு வச்சிருந்து ஆட்டம் காட்டமா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து என் மவ எப்படி இருந்தா எப்படி ஓலை எங்க போய் ஊந்தாங்க, மழை பெஞ்சு வழுக்கு விட்டு ஊந்தாங்க, ஓலை படி ஓலையா போச்சு சொன்னா ஓலைங்கிற ஐயோ மவன் நிறுவம் என் மவனுக்கு இருக்கிறதே பன்வரிசை. அவளை பார்த்தாக்க முத்தை போல இருக்க மக்கள் ஓலையா போயிட்டாங்கன்னா ஓலை பிள்ளைன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த ஓலைங்க புள்ள நிறுவனங்க. பிள்ளைக்கு 16 வயசாகி போச்சு. அவன் நிறுவனமான மனம் கெட்டு விடுமே. நீ ஆயிருந்தானே வீரமணியா குலாதிபதியா இல்ல? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ படி எனக்கு கொடுக்க பேசிட்டு இருந்தா என்ன மாதிரி பொட்டப்பிள்ளை கண்டா உனக்கு வாத்தியம் முடியாது, கண்ணும் முடியாது. சாமி இந்த சமாச்சாரம் உன்னோட என்னோட இருக்கும். என் வீட்டுக்காரிக்கோ போக்குவரத்தோ தெரியக்கூடாது. நான் சம்பளம் கொடுக்கறது இல்லாத உனக்கு தனியா ஒரு 30 ரூபா தர்றேன். ஆமா ஆமா அது எதுக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு? பேசிக்கிட்டு இருக்கேன் சாமி. பிள்ளைக்கு புள்ள வந்து பண ஓலை கொடுத்துருக்கு. நிருபம் ஓலை கொடுத்துருக்கிறான் ஒப்பந்தம். பணமட்ட ஓலை. ஆமாங்க கன்றாய் பிடிச்சோல வாங்கி பார்க்கணும். ஆமா வாங்கி பார்த்தா பிராமணர் சேஷா எவனா படிச்சு பாரு சீக்கிரம். பரவாயில்ல. ஏன்னா சின்னவனே ஓலை பிள்ளை கொடுத்துருக்கிறா. ஆமா மஞ்சள் பூசி இருக்குது. அப்பனா கர்மகாரியமா இருக்கும். என்ன சண்டாள மனுஷா நல்ல வார்த்தை சொல்ல முடியாதா? மஞ்சள் பூசி இருக்குது கர்மகாரியங்கிறா. ஆமா மஞ்சள் பூசினா வீடு குடி போறது, ஒரு சூழ் காப்பு, ஒரு கல்யாணம், ஒரு வாசப்படி அருகால வைக்கிறது, பூமி பூஜை போறது நல்ல காரியம். கறி பூசினால கர்மகாரியம்பாங்க. சரி சரி நீ நல்ல காரியமா நீ போயிட்டு இருக்கீங்க, அவகாரியமா எங்க அனுப்பி விட்டு இருக்கீங்க. அதனால இந்த சிந்தனை வந்து போச்சுவோம். சரி சரி படிக்கிற எல்லா கும்பலா கேட்டுங்க. சொல்ல படிக்கிறா.
நியூஸ்கள் செய்திகள் வாசிப்பவர் ஆஹா. புவனலோச்சனை. சரிதான். நேற்று காலை அடடடட. சென்னை டு மெட்ராஸ் சென்றிருந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னை வேற மெட்ராஸ் வேறயா? 20 பேர் பயணம் சென்றிருந்தார்கள். அது கட்டெரும்பு மோதி அடடா. ரயில் கவிழ்ந்தன. கட்டெரும்பு மோதி. அதனால் அது தடைப்பட்ட காரணத்தில் விழுந்த விபத்தின் காரணத்தினால ஆஹா. 12 பேர் ஏய். நெய்வேலி ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சரிதான். அந்த படுகாயமடைந்த பேர்களுக்கு ஏய். அரசாங்கமாகப்பட்டது ஏய். 2 லிட்டர் எக்கலாசு, எக்லாஸ். 1 லிட்டர் பெட்ரோல், ஆஹா. 1 கிலோ குருணை மருந்து ஏய். கொடுத்து நலமாரி விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல்ல. நீங்க உடனுக்குடன் கண்டுகளிக்க வேண்டுமானால் வீசுகிற செய்திகளை ஏய் சப்பா தேவையாமலே மொத்தால திருவண்ணாமலை கோபுரம் கட்டிக்கோ. எவனா? இந்த பக்கம் நான் படிக்கிறேன், இந்த பக்கம் திருப்பி போடுறேன். அட சிவ சிவா, இவன் பண்றதுக்காக நீங்க சொல்றதை மத்து போட்டுவோம். மாத்திபடி என்ன நீ வாட கோர ரோஜினி ஜவன ரோஜினிங்கற கட்டரம்பங்கற ரயிலுங்கற கட்டரம் போது ரயில் கவுர்கோ. இல்ல அது எழுதிக்கு போய் நீஸ் இந்த அளவுக்கு பிடிச்சு வச்சிட்டேன். நல்லா பண்றா. மகாராஜ ராஜேந்திர மகாகணம் தாங்கிய தாங்கிய 1000 தகப்பன்மாருக்கு யானாகி ஆரியமாலை எழுதி நிறுவனம் என்னவென்றால் நேற்று தினத்தில் ஒரு வளையக்கார கிழவன் வந்தான். பரவாயில்ல, பிள்ளை நம்ம பள்ளிக்கூடத்துல வச்சோமோ இல்லையோ நல்லா திருத்தமா இருக்க வாசகம் எல்லாம் முத்து முத்தா இருக்கலாம். முட்டா இருக்கு வாய். செங்கமலம் தான் அங்க பள்ளிக்கூடத்துக்கு தந்தவன். ஆமா பரநாட்டியம் கட்டி கொடுத்தவன். வீராசாமி மாவு புராசாமி. அவ பேரு சுமதி. அப்படியா? அவ பரநாட்டியம் கட்டி கொடுத்தான். பரவாயில்ல பரவாயில்ல. ஆ நீ நல்லா இருக்கு வாய். சரி மேல போய் கேட்டுக்கோ. வளையல் போட்டுக் கொண்டேன். அன்று இரவையிலிருந்து ஒரு காரைண்டு ஆசை காரைண்டு தரித்தார். ஏற்றுக்கொண்டேன். அந்த காரை அன்று இரவு இருந்து மறுநாள் காலையில் பார்க்கும் போது அது ஆனே தலை போல தும்பி கை போல அப்பாவாகி 1000 பேர்களை வந்து இந்த தாலியை வெட்டி எடுத்தால் ஆட்சி இல்லாவிட்டால் சாவே கெடுவே. சிவசிவாய் பிராமணா. மோசம் பண்ணிட்டாண்டா, நம்மள மோசம் பண்ணிட்டாங்க. மகராஜா ஆரியமாலைக்கு 16வது வயசுல மாரியாய் மோக அந்தவராயம் தாலி கட்டணும் நவா ஜாதகத்தில் இருந்தது. அதுக்காக குஞ்சு போய் கோட்டையில வச்சிருந்தோம். இப்ப கோட்டைக்கு வேட்டு வச்சுட்டு நம்ம மவளை தாலி கட்டாங்கன்றா. கோட்டையில வச்சு கூட்டி கொடுத்த கதா போச்சு போ. ஏ சாச்சா ஏதோ ஐயோ சங்கமாய முட்டகன்னு பையன். ஏய் விடக்கூடாது. மாரியாய் மோகனுக்கு அத்தவராய் அத்தவர. இந்த வேலையை செய்யறதுக்கு வேற எவனாலும் முடியாது. அவங்க நம்ம மகளாய் ஆரியமாலைய தாலிட்டு இருக்கிறான். அந்த ஓரிப்பாய சங்கப்பாய முட்டகன்னு பையன் இருக்கிறான். காத்தாம அவனை விடக்கூடாது. அவனை பிடித்து நம்ம மக உடல் ஓடுகிற அந்த கருமரம் இருக்கிறது. அந்த கருமரத்தை தூக்கி உயிரை வாங்கணும்னா தூக்கி போட்டு ஐயா உயிரை வாங்காதீங்க, தாலி அவுத்துறேன், அந்த புடவை அவுத்துறேன் அப்படின்னு அவ சொல்லுவான். அவ அவுத்துட்டான்னா சொல்லாத பேசாத வெளியே தெரியாத ஆரிமாலை ஆச்சு வந்துருமே. அவனை பிடிக்குமே, அவனுக்கு அடி பிடித்திடும். ஒரே படபடப்பு. 1000 பிராமணாக்களும் உடல் சோர்ந்து உள்ள சோர்ந்து கை சோர்ந்து கை சோர்ந்து ஒரே பதட்ட நடந்துகிட்டு இருக்கிறாங்க. 1000 பேத்துல அதுல ஒரு பிராமணர் சொன்னாரு, ஐயா அண்ணா அண்ணா இது பெரிய எடுத்து சமாச்சாரம் வெளியே தெரிஞ்சா மானம் போயிடும். கொஞ்ச நேரம் இரு, நான் ஒரு யோசனை சொல்றேன். அவனை எங்க போய் தேடிக்கிட்டு பிடிக்கிறது கொண்டாந்து
தாலிக்காக கடுமத்துல போறது அதுக்குள்ள நாளாகிவிடும். இவன் தாலி கட்டணும், தாலி மட்டும் கட்டினானா வேற என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ண, நமக்கு எல்லாம் தொழிலாளிகளால ஆசாரி ஆனைக்கொள்ள ஆசாரி போயிட்டு ஆனைக்கொள்ளையில் இருக்கக்கூடிய ஆசாரிகள் 60 வீட்டுக்காரர்கள் விஸ்வகர்மாவுடைய குலத்திலே உதித்தோர் அந்த ஆச்சாரிய வினோதமான வேலைக்காரர்கள். ஆரியமான நம்ம கைத்துல இருக்கிற தாலியில ஏசா வெட்டி எடுத்துருவோம். அவனால முடியாத லோகத்துல வேற எதுவும் இல்ல. அதனால ஆனைக்கொள்ள ஆசாரியை போய் நான் அழிச்சிட்டு வரேன். மகனாய ஆரியமாலைக்கு கட்டப்பட்ட தாலி, கட்டப்பட்ட மாலை, சுத்தப்பட்ட புடவை, அவ கையில் இருக்கக்கூடிய வளையல் பொடி பொடி பொடியாக்கிடுவான் ஆனைக்கொள்ள ஆசாரி என்று அதில் ஒரு பிராமணன் தெரிவித்தார். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு 1000 பிராமணன் அவன் கூட சென்று ஆனைக்கொள்ள ஆசாரியை தேடி எப்படி வரலாம் பிராமணன் ஆசாரிய வீடு தேடி ஒரே சோகமா நிக்கிறாங்க. அப்பதான் கால பொழுது வெள்ளிக்கிழமை. காலையில எழுந்து ஆசாரி குளிச்சு குளிவிட்டு நெத்தில பட்டையை போட்டுக்கிட்டு கைப்பை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாரு. தம்பி அவசரி அவசரிங்கிறவன் நான் யாரு தெரியுதா? அவசரி நான் யாரு? யாரு? நான் பூணூல் போட்டுக்கு தெரியல. பூணூல் நீ தான் போட்டுக்கிறேன், நானும் தான் போட்டுக்கிறேன் பூணூல். இந்தாப்பா நான் பட்டை போட்டுக்கு தெரியலையா? நெத்தியில பட்டை இல்ல. என்னடா ஆப்போசிட்டா வாங்கிட்டு இருக்குது? நான் கொண்ட வச்சிருக்கிறேன் பாரு. கொண்டை வச்சிருக்கியா? ஆமா. நமஸ்காரம் நமஸ்காரம் வாய் ஐராட் இருக்கு. வணக்கம் வணக்கம். என்ன நம்ம ஊர் சிவகோயில் படைக்கிறாங்க நீங்க? ஆமா. என்ன சாமியம்மா திறந்துருக்கீங்க? உனக்கு ஒரு நல்ல காலம் பிறந்து போச்சு. ஆமா ஆமா, குட் நியூஸ். நல்ல காலம் பிறந்து போச்சு. அதிக வருமானம் வரப்போகுது. வருது வருது வருது. எங்க பிள்ளை ஆரியமான ஒரு பிள்ளைனால தெரியுமா இருந்தா அந்த ஆரிய மாலைய இந்த மாலையமோ காத்தவராய சரி தாலி கட்டி விட்டுட்டு போயிட்டான். நல்ல மகராசம் காலில் விழுந்து கும்பிடுங்க சாமி. எம்மா சாமி ஒரு பொட்ட பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா எவ்வளவு தெரியுமா? எத்தனை லட்சம் ஆகுது தெரியுமா? 5 லட்சம் ரூபா ஆகுது. சாமி கொஞ்சம் போய் பொருள் எடுக்கிறதுக்கு இடக்காதுங்க அவன் வீட்டுல. பீரோ கேக்குறான், கட்டில கேக்குறான், கீரை போட்டா வண்டி கேக்குறான், ஹீரோ ஹாட்டா அது கேக்குறான். இடம் மட்டும் வைக்க இடம் இல்ல. அரிசி உப்பு மிளகா புளி பருப்பு கேக்குறான். ஆமா. சாமர வரைக்கும் மாமியாவுக்கே வாங்கி திங்கணும்னு நினைக்கிறாங்க சாமி. ஆமா இதான் ஒரு நல்ல நேரம். சரி அவுத்துட்டு போடுங்க, அது பாட்டு போனா போது போங்க. எம்மா வயிறேந்தி வந்திருக்கிற நீ சந்தோஷமா பேசிட்டு சாமி. சாபம் கொடுத்துறாதீங்க எங்களுக்கு. இல்ல நீங்க ஐரு. ஆமா ஆமா. பூவுல ஊவீங்க. ஆமா ஆமா. பூவுல ஏத்திங்க. சின்ன கட்டி ஒரு கொட்டையை கட்டுவீங்க. ஆமா ஆமா. நாசமா போடான்னு சொல்லிட்டு போடுவீங்க. ஆமா ஆமா. உங்க வாக்கு எங்களுக்கு பலிக்கும் பலிக்கும். சாமி. சாபம் கொடுத்துறாதீங்க. வந்த விதம் என்ன? அந்த தாலியை வெட்டி நீனே எடுத்துக்க. சரி. ஏன்னா ஆகாத போய் வந்து தாலி கட்டி கூட இடத்துல மாறி. சரி. அதுக்கு நறுக்கிறதுக்கு கூலியா? சரி. நாங்க 1000 பேர் ஆளுக்கு 100 ரூபாய் பணம் தரோம். சரிங்க. இது இல்லாதவனுக்கு தச்ச மானியம் சொல்லக்கூடியவனுக்கு மானியத்தை ஒரு 2 ஏக்கர் வம்பேல எழுதிக்கிறோம். ஏ அப்பா, இது பூரா உனக்கு ரைட். ஆனா யாருக்கு தெரியக்கூடாது. வெளியே சொல்லக்கூடாது. நேரா கோட்டைக்கு வந்துரு. ஏங்க வெளியே சொல்லாதீங்க. சொல்லுங்கப்பா. எங்க அங்கம் மங்கல்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆமா விட்டு பாரு சாமி. ஆமா நீ பேசிட்டு இருக்கிறதே என் தம்பி முன்னாடி வச்சிருக்கிறா. காதுல செவுத்துல காது வச்சு கேட்டுட்டு இருப்பான். கேக்குறா. அவன் உடனே என் தம்பியை கூப்பிட்டு ஒன்னா போறா, நீ போடா பின்னால. அதனால சரி சரி வெளியே சொல்லாதீங்க. அதே போட்டா நீ என்னது வெற்றிரும்பு சுத்தி கொரோனா கொட்டாமலி எல்லாம் கேட்டுருவோம். சரி ஐயருக்கு தாலி இருக்க போறாங்க. என் மனுஷா, நீ இதுவரையிலும் அருகால வைக்கிறது, மனையடி சாத்திரம் ஆகுது, பூமி பூஜை போறது, தாலி கட்டுறது போய் அச்சுதானம் போட்டுட்டு இருந்தேன். ஆமா. இப்ப என்ன ஐநூறு போய் மவுளுக்கு தாலி இருக்க போறாங்க. நிறைய வருமானம் வருது. வெளியே சொல்லாது கொண்டாடி. ஓ சரி, நம்ம தொழில் பொருளை எடுத்துக் கொண்டு ஆமாம் ஆனை கொண்டாசாரியாகிய ஆமா கேசவாச்சாரி பொருள் எடுத்துக்கிட்டு அந்த தாலி நகரத்துக்கு புறப்பட்டு வெளியே வராரு. ஆமா. இந்த சமாச்சாரம் காத்த
கருப்பராய சுவாமிக்கும் மலையாள சின்னாருக்கும் தெரிந்தது. பார்த்தா மலையாள சின்னான் அண்ணா நீ கத்தப்பட்ட தாலியாகப்பட்டது ஆனகுலாச்சாரி 5 நிமிஷத்துல நரிக்க போறான். நட்சத்திர வினோத வேலைக்காரன், விசித்திர வினோதமான வேலைக்காரன். அவனால முடியாதது வேற கிடையாது. அவனோ விஸ்வகர்மா, தெய்வத்தச்சகனுக்கு சமம் பொருந்தியவன். அதனால தேவனுக்கே வீடு கட்டி கொடுத்தவன். அப்பே மத்திய நேரத்துல தாலி நரிக்கணும்னா தம்பி இதை சொன்னதுக்கு உனக்கு ஒரு நன்றி இருக்கட்டும். இப்ப பாரத ஆச்சாரிக்கு ஆத்தார் காத்தவராய சுவாமி தாயார் மனதிலே திணித்து அம்மா ராஜமாமாரி மொழி கொடுத்த விபூதி வெந்நீர் வஞ்சாச்சரத்தெடுத்து யார் உச்சரிக்கிறாரு? நம்ம மக்கள் அல்ல ஆச்சாரி வெட்டிரும்பு சுத்தி கொரோனா கொட்டா புள்ளி இந்த பொருளெல்லாம் சுக்கு நூறா பொண்ணு தாயார் கொடுத்த வெந்நீர் வேப்பிள்ளை வஞ்சாச்சரத்தெடுத்து அள்ளி அப்படி தூணாரு. இவன் தூவப்பட்ட இப்படி வெந்நீர் வஞ்சாச்சரமாகப்பட்டது. அதை தூளிடம் போக எடுத்து வரக்கூடிய பையில போய் விழுந்தது. அவன் எடுத்துட்டு வரக்கூடிய கைப்பையில தந்த பொருள் எல்லாம் எப்படி போகுது? அது குங்கையம் சுக்குநூறா போகுது பொருள் எல்லாம். பார்த்தான் அந்த ஐயா ஆச்சாரி ஐயா நான் எடுத்து வந்த பொருள் சுக்குநூறா போயிட்டு சுவாமி இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சோம்னா என் கால் வராது என் கை வராது. ஆமாங்க ஏங்க மாரியாயமா இருக்கிறானே அவன் நல்லவன். அவன் கூட ஒரு பையன் இருக்கிறான் பாருங்க. மேல மலையாளத்தை சின்னான ஒரு முக்காச்சால ஒரு பையன். அவன் மந்திரஜாலம் மலையாளம் கை கால சாமி என்ன நேரா வாய் கோணையாக்கி விடுவான், கை காலை ஈக்க வச்சிருவான். நான் வள்ளிங்க தாலி கட்டி பழக்கம், தாலி அகற்றி பழக்கம் இல்லை என்று சொல்லிவிட்டு சாரி புறப்பட்டால் ஆனக்கொள்ளைக்கு நேரத்தில் அப்பா பட்டு எடுத்து தெரிவிக்க அப்பா பற்று ஆரியமாலையை கொண்டு வந்து அம்மா ஆனந்தத்தோடு திருக்குளத்தில் நிறுத்தி ஜலயாகம் செய்யணும். ஒரு யாக குண்டம் வெட்டி யாக குண்டத்துல மந்திர உபதேசம் செய்தோம்னா அம்மா ஒரு பொண்ணு அரிக்க முழுக்க தண்ணீர் அரைக்க தண்ணீர் குழப்ப தண்ணீர ஊத்த அப்படின்னு மந்திரத்தை படிக்கணும். மந்திரத்தை படிக்க ஆரியமாலை கழுத்துல இருக்கக்கூடிய காரையானது உப்பு கழட்டி தூக்கிக்கிட்டா சுட்டு ஆரியமாலை ஊட்டு கழிக்கணும் சொல்லாமே நல்ல வாசனை வாய் அது அதை விட வாசனை என்ற 1000 பிராமணர்களும் மந்திரத்துல மாங்காய் விழுந்து சொல்லி ஆரியமாலையை முத்து வல்லாக்கில் வைத்து கங்காணி இருபுறத்துக்கு எடுத்து வரும்படியாக அந்த செங்கவனங்காதி இடத்துல ஒப்படைத்தார்கள். செங்கவனப்படி வந்து ஆரியமாலையை ஆனந்தத்தோடு கண்டு உங்க அப்பா என்ன போய் உங்க அப்பா என்ன போய்
அந்த என் மகளை எனக்கு மானம் கட்டவரேன். ஏமா வார்த்தையை திருத்தமா பேசு. என்னம்மா கசட தவற வல்லினோம். ஆமா எவ்வளவு வரல வெளியினும். ஆமா யாரு இங்கே ஓரினோம் என்பதற்கு நீங்க வார்த்தையை சுத்தார பேசு. என்ன என்ன வந்து ஒன்ன போய் ஏமா என்ன வாங்கிட்ட போய் அதே செங்கமலம் என் மகளிட்டு சென்று என் மகளை நீங்க அழைச்சிட்டு கங்காய திருக்குளத்துக்கு வாங்க அப்படின்னு உங்க அப்பா என்கிட்ட சொன்னாருமா அப்படின்னு சொன்னா நீ கிளம்புமா பொறுப்பலாம் முத்து வல்லாக்கிரமன செய்தி தலை முக்காலிட்டு அங்க கங்கா நதியாகி திருக்குளத்தை வச்சு 1000 கோடி மாடலும் அழக கண்ணங்கிந்தையோடு கங்காதேவி குளத்துக்கு எடுத்து வருகிறார்கள். சமாச்சாரம் யாருக்கு தெரியக்கூடாது. முடிக்கமா எடுத்துக்கொண்டு கங்காநதியாகி திருக்குளம் ஆனந்தத்தோடு 1000 பிராமணாக்கள் இருக்கக்கூடிய அந்த கங்காவதி திருக்குளத்துக்கு வந்தாங்க. 1000 பிராமணாக்களுக்கு கங்காவதி திருக்குளத்துக்கு வந்தாங்க. யாவத்தமாறு பேர் மகிழும்படியாக அங்க மாலை வந்தார். அரியமாலா தந்தையே கவலைப்படாத அம்மா உன்னை எப்படி எல்லாம் பெற்றெடுத்தோம் கூட பெற்றெடுத்தோம்மா ஆனந்தங்களோ அறிவிக்க அதிர்ஷ்ட மகாபிரிய பசுவாகப்பட்டது எங்களுக்கு சாபம் கொடுத்தது. ஏ பிராமணாக்கள் எனக்கு இருந்தது ஒரே ஒரு கன்று கண்ணு குட்டி அடிச்சு கொண்டுட்டீங்க. உங்க 1000 குட்டியை புள்ள இல்லாம போகணும்னு சொல்லி எங்களுக்கு சாபம் கொடுத்துருச்சு. அந்த நேரத்துல நாங்க சிவபெருமான வேண்டணும். சிவபெருமான் பிரச்சனமானாரு. சிவபெருமான் கிட்ட நடந்த சமாச்சாரத்தை கூறினோம். அந்த நேரத்துல சிவபெருமான் கண்ணு குட்டியை எழுப்பி உயிரோட தாய் மாட்டோட அனுப்பினார். அந்த நேரத்துல வானலோகத்துக்கு போகக்கூடிய காமதேனுவான பசு அந்த நூலேணி மார்க்கத்துல நின்று ஏ கேளும் பிராமணாக்களா சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தினால 1000 வீட்டுக்கும் ஒரே ஒரு பெண் குழந்தை பிறக்குமப்பா. நீங்க 1000 பேரும் காவிரி ஆற்றங்கரையில சென்று சிவனை கோரி நீங்க தவம் செய்யுங்கன்னு சொன்னது. பிரகாரம்
ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தது. தப்பா பண்றாங்க துளசியம்மா ஒண்ணு. அதுல நீ பிறந்த. எலுமிச்சம்பழத்துல பிறந்ததில்லை. ஆமா, எலுமிச்சங்கனிகளிலே மாலா கொடி சுத்திட்டு பிறந்த கழுத்துல மாலை போட்டுக்கிட்டு பிறந்த நாகவாசம் அம்மாவுடைய அழகத்தை நாங்க கணித்து பார்க்கும் போது மாலை போட்டுக்கிட்டு பிறந்தனால மாளிகைக்காகாது, சொந்த தாய் மாமனுக்காகாது, கொடி சுத்தி பிறந்தனால எங்க கோத்திரத்துக்காகாது, குடும்பத்துக்காகாது அப்படின்னு எங்க ஜாதகத்திலே எங்க கால பிராமணாக்கள் தெரிவித்தார். தெரிவித்தது அப்படி சொல்லும் போதம்மா நேரத்தில் ஜாதகத்துல கீழே ஒரு வழி சொன்னாரு. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி மகன் காத்தான் ஒரு பையன் இருக்கிறான். அவங்க கல்யாணம் பண்ணுவான், இருட்டு வேலையில திருட்டுத்தனமா அப்படின்னு ஜாதகத்தில் இருந்தது. ஐயோ இருக்குது அப்படின்னு சொல்லி 1000 மக்களும் காட்ட வெட்டி விதவிதமான கோட்டையை கட்டி 16 வயசு வரைக்கும் இருந்தாதான் உன்னை தாலி கட்டுவான். 16 வயசு வரைக்கும் உன்னை தெரியாத வண்ணமா வளர்க்கணும்னு சொல்லி நாங்க கோட்டையை வச்சு வளர்த்து வரக்கூடிய காலத்தில் காஞ்சிபுரம் வாழும் அந்த காஞ்சிபுரம் வாழும் பிராமணர்களும் மந்திர உடைய செய்கிறார்கள். சுக்லாம் வரதனம் சசிவர்ணம் சதர்புஜம் சிவசிவா சம்போராஜ்யா 1000 பிராமணம் மொத்தம் படிக்கிறாங்க. 1000 மாலையை கழுத்துல இப்பறதுக்கு ஜாலி ஜலத்துல நிறுத்தி அப்படி 1000 பேர் மந்திரம் படிக்கிட்டு இருக்காங்க. சிவசிவா சம்போராஜ்யா வர்த்தமானியா உபகாரியே சாந்தயே சமசராணம் மத்தியோஹ ஏஹோஹே ஸ்வாஹா மன்மந்தர கலியுக பிரதமவாத சம்போதீவே பாரதவர்ஷா பிரதோகண்ட ஏர்வோ தட்சணாஜனா விநியோக தர்பாஜனம் நமः ஜலபத்ரம் நமः வக்ரதுண்டாய சூரியகோடி நமோ பிரம்மண்யः மகாகணமின்மாவாகயாமி ஸ்வாஹா கர்ப்பூரதுபரிபம் ஆவாகயாமி ஸ்வாஹா கத்தாம் தாரயாமி ஸ்வாஹா நானாவிதபரிபம் ரப்பாம் நமப்பயாமி ஸ்வாஹா ஓம் ஸ்வாஹா மகாகணபதி நமः ராபோதம் இப்படி ராபோதம் எப்படி கணபதி நமः குணகணபதி நமः சத்தகணபதி நமः சத்தாரகணபதி நமः உச்சமகாலாரம்ப மகாமாலிபிய உச்சமகாலாரம்ப சகல குடும்பார வீரியவதய விஜய ஐஸ்வர்ய லக்ஷ்மி ராட்சர சரித்திர கர்த்தியா தர்க்கம் சித்தியா தர்க்கம் சுத்தி புண்ணியாகவாதங்களை அதே குணாதீம ஊத்துறா தண்ணி கொஞ்சம் ஊத்துறா தண்ணி அக்னி கொடுத்துற தண்ணி கொஞ்சம் ஊத்தாம நினைக்கிறேன். ஏங்க தண்ணி கொண்டு ஊத்துறங்க. சரி அவன் என்ன பண்ணான் மூத்திரம் விடுறான். சரி என்னடா அப்படி சொல்லிட்டீங்க? ஏங்க நீ கொண்டு ஊத்துறாங்க பெட்ரோல் பெட்ரோல் பவரா இருக்குது. இப்படியாக மந்திரத்தை படிச்சுட்டு இருந்தாங்க. பாத்தார போது காத்தவராயம் மலையாள சிம்மானம் சரிதான். 1000 பிராமணன் நிறுத்தி 1000 மாலையே கருத்தளவு ஜலத்துல அங்க வாடகை மந்திரம் படிச்சுட்டு இருக்காங்க. ஆமா இந்த நேரத்துல கொஞ்ச நேரம் முன்னாடி போதும் சரி வாங்க பூதத்தை கூப்பிட்டாரு. பூதகணமானது வந்தது. பூதம் அதோ வாரங்க ஆரியமார நிக்கிறா கங்கா நதியாகி திருக்குளத்துக்குள்ள 1000 பிராமணனுடைய கண்களை மறைத்து ஆரியமாலைக்கு சுரநினவானதை இழக்க செய்து ஆரியமாலை கொண்டு வந்து அண்ணம்
எண்ணெயில கொடுக்கணும் ஒரு பூதம். சரிங்க. ஒரு பூதம் ஆரியமாலையை போல உருவெடுத்து ஆரியமாலைக்கு பதிலாக குளத்துக்குள்ள நிக்கணும் ஒரு பூதம். அது மாதிரியே நிக்கணும். இது மாதிரி இந்த சமாச்சாரம் பிராமணாக்களுக்கு தெரியக்கூடாது. யாருக்கு தெரியக்கூடாது. போயிட்டு வாங்க, நான் திசை கட்டு வந்துடுறேன் பற்றி சாமி என்று சொல்ல பூதகணமாகப்பட்டது ஆனந்தங்களாடி ஆரியமாலையை போல உருவெடுத்து ஒரு பூத தனிக்குள்ளாக நிற்குது. ஒரு பூதமாக ஆரியமாலையை கொண்டு வந்து பார்த்தவராய சுவாமிகரத்திலே உற்சவம் ஆரியமாலையை கொண்டு வந்து கொடுத்த உடனே பார்த்தவராய சுவாமி ஆரியமாலையை வாங்கி அத்தையாகி மூதியை எடுத்து நான் எப்ப வந்து இந்த ஆரியமாலையை எழுப்புறணும் அத வரைக்கும் உறக்கத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அத்தையாகிய மூதியை காலம் வைத்து விட்டு பார்த்தவராய சுவாமி மலையாள சின்னானும் வேதிய ஆச்சாரம் குறைக்க ஆரம்பமாகிறார்கள். போது ராமநாட்கள் இருந்த நெய்ய கொண்டு ஊத்தி ஒரு தொட்டு பார்த்தா காரம் உப்பிடிச்சான்னு ஒரு பாப்பா ஒரு குட்டி என்ன பின்ன கடவா பற்ற இன்னாட 4 பற்ற அவுத்து இன்னாட ஒரு 6 பற்ற அவுத்து பரவாயில்ல செலவு குடுக்குற பல்லுதான் லேசாடிட்டு இருந்தது. கொடுத்த குடுக்குற 10 பள்ளி கீழி போச்சு. செலவு மிச்ச போடு கனா நாட்டுக்கு போக தேவையில்லை. ஏன் தம்பி கொட்டி கேட்டா கங்கம் பாடி போயிடுவேன். அப்படின்னா மாவா அடிக்கடியிலேயே பள்ளி கடவை பண்றோட சேர்த்து போச்சுறாங்க. ஓ பிள்ளை கோபம் வந்து போச்சுனா கோபம் பிள்ளைக்கு சரி எம்மனா தள்ளி நிக்க வச்சு அப்பா மந்திரம் படிக்கிறாங்க. அதான் பிரச்சனை. அந்த கோபம் இப்ப தொடாதீங்க. கொஞ்ச நேரம் ஆகுதுடா. ஒரு மந்திரம் முடி இருக்கிற நெய்ய கொண்டு ஊத்தி ஏகாயிரமாக ஏகத்தாயிரமா கபிலாயிரமா கபிலத்தாயிரமா கெக்கேதிவரி சேதாவிரமதா காவேரி ஜலே சந்தி சமிதம் குரு ஓம் அருணாயிரமா அருணாத்ய பர்ணமா குமஹலாத்ய பர்ணமா ஏய் நாராயணம் தரப்பா நமப்பியான் சர்வகேதா ஓ பூர்ணா ஹரிகுலா பிரத்யாஜ நம இப்படி மந்திரத்தை வச்சு முடிச்சாங்க. முடிச்ச உடனே அப்போது அந்த ஆரியமால மாதிரி நின்றது பாரு பூதம். அந்த பூதத்தை காத்தவராய சுவாமியும் வேலையிலே அவன் குத்திக்கல்ல பிராமணம் பார்த்தான். கயிறு கட்டி கல்ல கணக்கி இருக்கணுமா? மகளாய் ஆரியமாய கல்லாய் விட்டாங்க. இந்த மாதிரி கல்ல ஜல்லி ஜல்லியா உடைக்கணும். நாலு பக்கம் கொண்டு போய் ஆதரவு கேட்டு கட்டா அதுல ஏதாவது ஒரு ஜல்லிகள் குறையா இருக்கும். ஒரு ஜல்லி குறையா இருக்கு. அந்த இடம் ஓலையா போயிடும். அது விண்ணப்பட்ட பிள்ளையா இருக்கும். அதை வச்சு நான் வாழ்க்கை பண்ணா பண்ணிட்டோம். ஆயிரம் பிராமணாக்களும் பெரிய வட கயிறு கட்டி கூட சின்னிய கரவையில் நின்று அந்த கல்ல புடிச்சுக்கிட்டு வெளியே இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க 1000 பிராமணாக்கள். சுவாமியை மலையாள சின்னாலும் அண்ணா தம்பி அத பாருவா மாமனா கூட்டாங்க பாரு கல்ல கட்டி கரைச்சி இழுத்துட்டு இருக்கு. 1000 பாப்பா என்ற தேங்காய கட்டணுங்க. அவன் தேங்காய் கட்டி சொல்லி
ஒரு தேங்காய் வியாபாரி, மலையாள சின்ன ஒரு தேங்காய் வியாபாரி 1000 பூதத்தை கூப்பிட்டு 1000 பூதத்தை கழுதையாக்கி ஒரு கழுதைக்கு 100 தேங்காய் அது மேல குதி போட்டுக்கிட்டு பூண்டியில இன்னைக்கு தேரு அங்க போனா தேங்காய் விற்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஓரமா போவோம். அந்த 1000 பாப்பா சிமிடி அந்த குமிடி சிந்துல தேங்காயை கட்டி அவனை சின்னாபரணம் செய்ய வேணும் என்று மலையாள சின்னானு தேங்காய் வியாபாரிய போல அப்படி கழுதையை ஓட்டிக்கிட்டு அந்த வழியா பொதி போட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அங்க பொதி போட்டு ஒரு பக்கம் ஓட்டணும்னா அது ஒரு பக்கம் போகும். கிளப்பி ஓடுது. அந்த ஓரத்துல ஒரு கையில அப்படி ஓடுது. பார்த்தால் 1000 பிராமணம். எங்கடா போய் பழத்தை கொஞ்சம் ஈடுடா சாமி. வணக்கம் சரமங்கலம் ஆகட்டும். என்ன சாமி நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது சாமி. புண்ணியம் செய்ய வந்தீங்களா? அது ஏன்டா கேட்கிறேன்? ஏன் சாமி? ஒரு பொண்ணை வரத்த குறை கல்ல பிடிச்சிட்டு முக்கி கிடக்கிறோம். ஆமாண்டா, ஒரு பொண்ணை பத்த கொள்ள நேற்று ராத்திரி 8 மணில இருந்து இந்த வரைக்கும் கல்ல பிடிச்சிட்டு தான் முக்கிட்டு இருக்கிறோம். நீ வெளியே வரல, கல்லு வெளியே வரல. ஏன் சாமி அந்த கல்வி பட்டி இருக்கிறீங்க? ஆலியானும் காத்தவராயனும் ஒரு பையன் சரி என் மகனை தாலி கட்டிட்டு போயிட்டான். அந்த தாலி எடுக்கணும்னு சொல்லி சரி கலை ஆடம் செய்தான். சரி குத்துக்கல் ஆக்கிட்டான். அட கயிறு கட்டி கரைக்கிட்டு இருக்கிறான்ப்பா. ஓ விடக்கூடாதுன்னு. ஆமாண்டா சாமி. ஏண்டா இந்த மாதிரி இருந்தாலும் இந்த கல்லு கரைக்க வராது. இந்த மாசம் முடிச்சுட்டாலும் நீங்களா பச்சரிசி பரங்கிக்கா கொஞ்சம் தெம்பு கம்மியான பொருளை சாப்பிடுறீங்க. ஓஹோ, நாங்கன்னா சும்மா சிக்கன் மட்டன் பிரியாணி புழுப்புல சாப்பிடும் தெம்பு இருக்கு எங்களுக்கு. என்ன செய்யறாங்க? நாங்க தேங்காய் ஒரு ஆளுக்கு 100 தேங்காய் தலையில கட்டுறோம். அந்த தலையில கட்டிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் இருக்கு உடம்புல. ஓஹோ, கல்ல பிடிச்சி கரைக்கு ஈத்திக்கினா படத்தை ஈக்க சரி வெயிட் கூட கரைக்கு வந்துருங்க. கல் ஈஷா என் தம்பி இவ்வளவு உபகாரமா பேசுறீங்களே. சரி உன் பேர் என்னப்பா? என் பேர் உடச்சுக்கிட்டான். உன் பேர் உடைச்சுக்கிட்டான். அது என்னடா உடைச்சுக்கிட்டான்? எதா இருந்தாலும் உடம்பட்டு தான் பேசுவேன். உடைச்ச மாதிரி பேசுவேன். ஆமா. தம்பி சின்னவன் பேரு? சின்ன பேரு அறுத்துக்கிட்டான். ஏன்டா அறுத்துக்கிட்டான்? எதுவுமே அறுபட்டு தான் பேசுவான். ஒரு செயல பேசுறோம்ல எந்த இதுமே அறுபட்டு தான் பேசுவார். குறுக்க பேச முடியாது. அப்படி உள்ள மாட்டுறது. இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? நாங்க தேங்காய் தர சாமி. சரி உங்க தலையை கட்டி விடுறோம். 1000 பிராமணன் உங்க சிக்கல தேங்காயை கட்டிங்க. தேங்காயை கட்டிங்கனாக்க தேங்காய் உங்களை ஈக்கும். நீங்க வளர்த்து இருக்கலாம். ஆனா கல்லை ஈக்கும். கல்லு கரைக்கு வந்துரும். ஆமா ஆமா இதான் ஓதனன்னு சொல்லி 1000 பாப்பா இங்கில ஆமா தேங்காயை கட்டுவார்கள். அப்பேற்பட்ட வேளையில் வர்த்தமான வேலையிலும் படியாக ஆனந்தத்தோடு ஆனந்தமே கொண்டாடினார்கள்.